என்னம்மா இது காய்கறி விலையெல்லாம் ஏறிடுச்சு. மார்க்கெட்டுக்கு போய் காய்கறி வாங்குறதே பயமா இருக்கு. யோசிச்சு பார்த்தா நம்ம மாடியில நல்லா வெயில் அடிக்குதே. இந்த டெரஸ் இடத்த வச்சு நாமளே சொந்தமா காய்கறி வளர்க்கலாமே நந்து. மாடியா? அப்பல செடி வளர்க்க தெரியாதங்க, ரொம்ப செலவாகும். நம்மால முடியுமா? வணங்கய்யா, கேஎம்எஸ் தோட்டம் கார்த்திகேயன் பேசுறேன். நம்ம மாடியில காய்கறி தோட்டம் வைக்கலான் இருக்கேன். ரொம்ப செலவாகுமா? அதிக செலவாகாதுங்க. ரொம்ப சந்தோஷம் ஐயா. இதுக்கு அரசு மானியமும் உண்டுன்னு கேள்விப்பட்டோமே, உண்மைதானா? ஆம், நிச்சயம் உண்டு. இதோ இந்த கிட்டு பாருங்க. அப்ப அரசாங்க உதவியோட நாமளே நம்ம மாடியில தோட்டம் அமைக்கலாம்னு சொல்லுங்க. நந்து, கிட் வந்துருச்சு பாரு. இதுல இருக்கிற பாட்டிங் சாயில் மிக்ஸ், அதாவது செம்மண், மண்புழு உரம், கோகோபீட் மூணும் கலந்த கலவை. இந்த க்ரோ பேக்ஸ் பாக்குறக்கே இத மாடியில எங்க வேணாலும் வச்சுக்கலாமா? ஆமா நந்து, மாடியில குறைஞ்சது 100 சதுரடி இடம் இருந்தாலே போதும். வெயில் படுகிற இடமா பார்த்து இந்த பைகளை வரிசையா வச்சுக்கலாம். சரிங்க. விதைக்கும் போது நம்ம என்னென்ன கவனிக்கணும்னு தோட்டக்கலை அதிகாரி சொன்னாரே, ஞாபகம் இருக்கா? நிச்சயமா. தக்காளி, கத்தரிக்காய், வெண்டைக்காய் விதைகளை ஊந்தும் போது ரொம்ப ஆழமா வைக்க கூடாது. கரெக்டான ஈரப்பதம் இருக்கணும். ரொம்ப சந்தோஷங்க. நாமளும் நிமுருங்க கீரை விதைகளையும் சேர்த்து போடலாமே. நந்து, பாரு, நம்ம நட்ட விதைகள் சின்ன சின்னதா முளைச்சு வந்துருச்சு. பார்க்கவே மனசுக்கு எவ்வளவு நிம்மதியா இருக்கு. ஆமாங்க, சுத்தமான நஞ்சில்லாத காய்கறிகளின் போதே பெருமையா இருக்கு. தோட்டம் வச்சதோட விடக்கூடாது நந்து. சில டூஸ் அண்ட் டோன்ட்ஸை கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். அது என்னென்ன சொல்லுங்க, நான் கரெக்டா கவனிச்சுக்கிறேன். தினமும் காலை அல்லது மாலையில மிதமான அளவு தண்ணீர் ஊற்றணும். அதுதான் டூ. அதிகமா தண்ணீர் ஊத்தி வேற அழுகி போக வச்சிடக்கூடாது. தர சுத்தமா இருக்கணும்ல. கண்டிப்பா நந்து. செடிகளுக்கு பூச்சி தாக்குதல் இருந்தா ரசாயன மருந்து அடிக்காம வேப்பெண்ணெய் கரைசலை தெளிக்கணும். சரிங்க. கடைகள்ல வாங்குற நச்சுக்கா நம்ம மாடி தோட்டத்துல விளையிற காய்கறிகள் நம்ம நல்லது. நந்து, நம்ம மாடி தோட்டம் எவ்வளோ அழகா பசுமையா மாறிடுச்சு பாரு. மாடி தோட்டத்தால மன அழுத்தம் குறையும். மாடி தோட்டங்கிறது வெறும் காய்கறி உற்பத்தி குடும்பத்தின் மகிழ்ச்சியும் கூட. இன்றைக்கு நம்ம முதல் அறுவடை பாருங்க, எவ்வளோ ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு. ஆமா நந்து, டிஎன்ஏயு மற்றும் தோட்டக்கலைத்துறை உதவியால் குறைந்த செலவுல நம்மால் சாதிக்க முடிஞ்சிருக்கு. பார்த்தீங்களா நண்பர்களே, நீங்களும் உங்களோட மாடியில ரொம்ப குறைஞ்ச செலவுல அரசு மானிய மாடி தோட்டத்தை உடனே தொடங்கலாம். இன்றைக்கே உங்கள் வீட்டின் மாடியை ஆரோக்கியமான வாழ்வை வாழுங்கள். வாழ்த்துகள்.